கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போற பிக் பாஸ் தமிழ் சீசன் 10ல அய்யனார் துணை சீரியல்ல நிலா கதாபாத்திரம் நடிக்கக்கூடிய மதுமிதா கலந்துக்க போறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நியூஸ் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு இப்ப அவங்க தரப்ப விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பிக் பாஸ் தமிழ் கிட்டத்தட்ட ஒரு 9 சீசனோட வெற்றிக்கு அப்புறமா 10வது சீசனை கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போறாங்க. 8வது அப்புறம் 9வது சீசனை விஜய் சேதுபதி அவர்கள் தொகுத்து வழங்கினாரு. இந்த 2 சீசனுமே ரொம்ப ஹிட் ஆயிருக்கு. அதுலயும் போன சீசன் பாரு, கம்ருதீன் இது மாதிரி கலந்துகிட்ட எல்லா போட்டியாளர்களுமே ரொம்ப வைரல் ஆனாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எப்போதுமே மற்ற மொழிகளை பிக் பாஸ் ஆரம்பிச்சு சரியா 1 மாதம் கழித்து தான் தமிழ்ல பிக் பாஸ் ஆரம்பிக்கும். ஆனா இந்த டைம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மராத்தின்னு சொல்லி எல்லா மொழிகள்லயும் பிக் பாஸை ஒரே நாள்ல செப்டம்பர் 6ஆம் தேதி ஆரம்பிக்கிறதுக்கு லான்ச் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்களாம். இந்த சீசனையும் விஜய் சேதுபதி தான் தொகுத்து வழங்க போறாரு. 10வது பிக் பாஸ்ல ஒரு காமன் மேன் கலந்துக்கிறதுக்காக ரீசெண்டா ஒரு ஷோ நடத்த போறாங்க. அதுல ஆரி, பிக் பாஸ் ராஜு, மாயா, ஓவியா இவங்க எல்லாமே ஜூரியா கலந்துக்கிட்டு பொதுமக்கள் வந்து ஒருத்தவங்களை சூஸ் பண்ணி வீட்டுக்குள்ள அனுப்ப போறாங்க. அந்த பொதுமக்கள் யார வேணா இருக்கலாம். இது இல்லாம பிக் பாஸ்ல இவங்க தான் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் வந்து சர்க்குலேட் ஆகும். அது வழக்கமான ஒண்ணுதான். அதுல சீரியல் ஆக்ட்ரஸ் ஜனனி அசோக், குக் வித் கோமாளி உமேர், பாரதி கண்ணம்மா ஃபரீனா இது மாதிரி பல பேர் அடிபட்டு வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா கேபிஐ டீம்ல இருந்தும் குக் வித் கோமாளி டீம்ல இருந்தும் யாராவது ஒரு கோமாளி இல்ல ஒரு காமெடியன் உள்ள போவாங்க அப்படிங்கிற மாதிரியும் பிரபலமான சிங்கர் ஒருத்தவங்க உள்ள போறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கிடையில இப்ப விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகிற சீரியல்லையே ரொம்ப பிரபலமான லைம் லைட்ல இருக்க சீரியல் எதுன்னு கேட்டீங்கன்னா அய்யனார் துணை தான். அந்த அய்யனார் துணை சீரியல்ல நிலா கதாபாத்திரம் நடிக்கக்கூடியவங்க மதுமிதா. இவங்க சன் டிவில டெலிகாஸ்ட் ஆன எதிர்நீச்சல் சீரியல்ல ஜனனி அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அய்யனார் துணை சீரியல் இவங்களோட இண்டஸ்ட்ரி ஹிட்டாவும் மாறி இருக்கு. இப்ப அவங்க தான் அய்யனார் துணை சீரியலை விட்டு விலகி பிக் பாஸ் சீசன் 10ல கலந்துக்க போறதாவும், இவங்க அய்யனார் துணை சீரியலை விட்டு பிக் பாஸ்க்கு போற சமயத்துல இவங்க வெளிநாடுக்கு ஜாபுக்கு போற மாதிரி அந்த போர்ஷன்ஸை வந்து ரெடி பண்ண போறதாவும் தகவல் கிடைச்சிருக்கு. எப்படி மகாநதி சீரியல்ல கமருதீன் வந்து ஃபாரின் போற மாதிரி காமிச்சாங்களோ அதே மாதிரி அய்யனார் துணை சீரியல்ல நிலா வந்து ஃபாரின் போற மாதிரி காமிக்க போற தகவல் கிடைச்சிருக்கு. இதுக்கு இப்ப அவங்க தரப்பு விளக்கம் கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் பிக் பாஸ் டீம் என்ன எந்த விதமான அப்ரோச்சும் பண்ணல. அப்படியே வாய்ப்பு வந்தாலும் என் லைஃபுக்கு என்னோட கெரியருக்கு எது பெஸ்ட் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் நான் அந்த டிசிஷன் எடுப்பேன். அவசரப்பட்டு எதோ டிசிஷன் எடுக்க மாட்டேன். பிக் பாஸும் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் தான். அய்யனார் துணை சீரியலும் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் தான். என்னோட வாழ்க்கைக்கு என்னோட கெரியர் க்ரோத்துக்கு அடுத்த அளவுக்கு எனக்கு கொண்டு போக சுச்சுவேஷன் எதுன்னு நான் பார்ப்பேன். அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் இவங்க கலந்துக்கிறன்னு சொல்லலை, கலந்துக்கலன்னு சொல்லலை. அந்த நேரத்தில் எனக்கு எது பெஸ்ட்னு தோணுதோ அந்த முடிவு எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலயமா பிக் பாஸ் டீம் அய்யனார் துணை நிலா கிட்ட பிக் பாஸ் சீசன் 10ல கலந்துக்கிறதுக்கு அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஓரளவு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படி ஒருவேளை இவங்க கலந்துக்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும், இல்லை இவங்க போக வேணாம் அய்யனார் துணை சீரியலே வந்து கண்டினியூ பண்ணிட்டோம் அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.